ரேவதியை கடத்திட்டான். பொய் புகாரில் கார்த்திக் கைது. கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலில் சனிக்கிழமை எபிசோடில் சாமுண்டீஸ்வரினால் மனவேதனை அடைகிற பரமேஸ்வரி பாட்டி, நான் எப்போ என் மகன் பேத்தியோடு இருக்கிறது, இந்த ஏக்கத்திலேயே நான் போய் சேர்ந்துடக்கூடாது, கடவுளே எனக்கு ஆசை கொடுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் பாட்டின்னு வேதனையோடு பேச கார்த்தியும் ரேவதியும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் சந்திரகலா வருத்தத்தோடு இருக்கிறப்போ சாமுண்டீஸ்வரியிட, அக்கா மாமா பேசுனதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, ஒன்று மீறி ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே அவரால் எதுவும் செய்ய முடியாது, நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாக இரு, இப்படி பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதுல எந்த லாபமும் இல்லை அக்கா, நீ கோவப்படுறத விட்டுடு, அந்த கார்த்திக்கிட்ட இருந்து எப்படி நம்ம பொண்ணை காப்பாற்றுறதுன்றதை மட்டும் யோசின்னு சொல்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் இருக்க, என்னக்கா நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்கன்னு கேட்குறா அவ. உடனே சுதாரிச்சுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி, நான் என்ன பண்ணேன் எதுவும் எனக்கு தெரியலை, ஒரே ஒருத்தர் என் குடும்பத்துக்குள்ளே போந்து தேன்கொட்டை கிளக்கிற மாதிரி கழிச்சிட்டு போயிட்டான், அவனை என்ன பண்ணலாம், எப்படி என் பொண்ணை என் கூட பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரகலா, அக்கா உன் கோபமெல்லாம் எனக்கு புரியுது, நம்ம நிச்சயமாக நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு சொல்கிறா. உடனே சாமுண்டீஸ்வரி, சொல்லி சந்திரா, எனக்கு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும், அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரகலா, அக்கா இந்த கார்த்திகை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அவன் அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடுறான், அவன் தப்பிக்கவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு தான் ரேவதியை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியும்னு ஒரு மாஸ்டர் பிளான்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டத்தின்படி ரேவதி கார்த்திக் கடத்தி விட்டான்னு புகார் கொடுக்க போலீஸார் கார்த்திகை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. இதுக்கடுத்து கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகின்றதுன்னு பார்க்கலாம்.